Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தண்ணீர் பாட்டிலுக்குள் பள்ளி இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் திருமண மண்டபத்தில் ஒரு குழந்தையின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது உணவு விருந்தின் போது செர்ரி என்ற கம்பெனியில் தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டது. ஒருவர் தண்ணீரை குடிக்க முற்பட்ட போது பாட்டிலுக்குள் பள்ளி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். விடியா ஸ்டாலின் அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும், சுத்திகரிப்பு குடிநீர் தயாரிக்கும் கம்பெனியில் சரியான முறையில் ஆய்வு செய்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடை இடிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தைக்கால் குளத்தை ஆக்கிரமித்து கடந்த 2022ஆம் ஆண்டு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை இடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கிய திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இங்க ரேஷன் கடையெல்லாம் இடிக்க கூடாது. இதுதான் எங்களுக்கு நல்லா மிக பயனுள்ளதாக இருக்குது. வயசானவங்களது முதியவர்கள் எதுவுமே எங்க அந்த தூரத்துல போய் வாங்க முடியல. எங்களை அதனால இதை எதுவும் இடிக்க கூடாது. அதனால நாங்க போராடுவோம். குளம் இருக்கனால இடிக்கணுங்கிறாங்க. குளத்தை இதை விட்டுட்டு மீதி வேணா இடிங்க. தனது மகன் மரணத்தில் மர்மம் உள்ளதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பெண் ஒருவர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். பழனியை அடுத்த கீரனூர் பகுதியைச் சேர்ந்த மாரியாத்தால் குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இவரது மகன் 21 வயதான துக்கை ராஜா பெயிண்டிங் வேலைக்கு செல்வதாக கூறி நண்பர்களுடன் சென்றவர் சாலை விபத்தில் காயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. பழனி மற்றும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தனது மகன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடன் சென்ற 3 நண்பர்களிடமும் விசாரணை நடத்துமாறு ஆட்சியர் அலுவலகத்தில் இறந்த இளைஞரின் தாயார் புகார் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே டாஸ்மாக் அருகே உள்ள பாரில் சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். ஐயனார் காலனி பகுதியில் உள்ள மதுபான பாரில் டாஸ்மாக் திறப்பதற்கு முன்பாகவே சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி உள்ளது. 24 மணி நேரமும் நடைபெறும் மது விற்பனையால் குடும்பங்கள் சீரழிவதாகவும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் ஆதரவுடன் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுதான் பாரு, ஐயனார் காலனி பாரு கவிதானில் இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள், எல்லோரும் வந்து குடிச்சு போகிறாங்க. இவர் தான் வந்து இந்த பாரோட இன்சார்ஜா. ஐபிசி சேனலில் டிவி சேனல் போடணுன்னா போடுவேன், என்னெல்லாம் செய்வேன், காவல்துறை காசு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பூரில் 7 வயது சிறுவனுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உதவி கோரி சிறுவனின் தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். நடுவேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி தங்கமணி தம்பதியினரின் 7 வயது மகனுக்கு பிறந்தது முதலே இதயம் பலவீனமாக இருந்துள்ளது. கடந்த 1 வாரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுவனுக்கு உடனடியாக மாற்று இருதயம் பொருத்த வேண்டும் என்றும் இதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசியில் தவறான அறுவை சிகிச்சை மற்றும் தவறான எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வழங்கி பண மோசடி செய்ததாக மருத்துவமனைகள் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு அறுவை சிகிச்சை மற்றும் தவறான எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வழங்கி பண மோசடி செய்ததாக புகார் மனு அளித்தார். முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு மருத்துவமனைகள் உட்பட 7 மருத்துவமனைகள் மற்றும் 16 எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக அமைச்சர் மாசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சுகாதாரத்துறையில் பல்வேறு மோசடிகள் அதிகரித்து வருவதால் மக்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே வியாபாரிகளை வஞ்சிப்பதாக கூறி பேரூராட்சி அலுவலகத்தை காய்கறி வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். சின்னாளப்பட்டியில் பேரூராட்சி சார்பில் காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வந்தது. இந்த காய்கறி மார்க்கெட்டில் சுமார் 80க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறி விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் அந்த கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட உள்ளதாக கூறி வியாபாரிகளை பேரூராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியது. அவர்களுக்கு மாற்று இடத்தில் கடைகள் அமைத்து தராததால் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசும் அதன் நிர்வாகமும் மக்களுக்கும் வியாபாரிகள் எதிராகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
கரூரில் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் அறவழியில் போராட அனுமதிக்காமல் காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கோவை சாலையில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள், காப்பீடு, சாலை வரி உள்ளிட்டவற்றின் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து தொழில் மிகவும் நசிந்து விட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அறவழியில் போராட்டம் நடத்த அமைத்த பந்தலை விடிய அரசின் ஏவல் துறை பிரித்து அராஜகத்தில் ஈடுபட்டதாக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறு பழவேற்காடு பகுதியில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள உப்பு தொழிற்சாலை பணிகளை நிறுத்தி திட்டத்தை கைவிடக் கோரி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் தர்ணா மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு பழவேற்காடு, ஆண்டார்மடம், கடப்பாக்கம் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதால் உப்பு தொழிற்சாலை அமைக்கும் பணியினை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். கணவரால் கைவிடப்பட்ட இவர் கடந்த 30 ஆண்டுகளாக தனியாக வசித்து வருகிறார். இவர் தற்போது வசித்து வரும் வீடு சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் தமிழக அரசின் இலவச வீடு திட்டத்தில் புதிய வீடு கட்டித்தர பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய ஆதார் எண்ணில் ஏற்கனவே வீடு கட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த மாரியம்மாள் முறைகேட்டில் ஈடுபட்ட விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர். வள்ளக்குளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்காததால் பெண்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வருகிறார்கள். இதனால் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்து நாள்தோறும் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் அவர்கள் புகார் மனு கொடுத்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.